everybody, welcome back to Coffee Table Talks and நான் தான் உங்க உமா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து க்ளோவ் டென்டல் கிளினிக் போகிறோம். ஸோ அதோட vlog தான் இது. அண்ட் இந்த கிளினிக் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. அரௌண்ட் 310 கிளினிக்ஸ் இருக்குது. நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். அண்ட் இது அவ்வளோ காஸ்ட்லிலாம் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்ன செஞ்சு அவங்களோட டீத்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே வந்து கட்டாயமாக டென்டல் செக்அப் பண்ணியே ஆகணும். அண்ட் என்னோட ரெகுலர் டென்டல் செக்கப்புக்காக நான் வந்து க்ளோவ் டென்டல் கிளினிக் போனேன். இது வந்து தாம்பரமில் இருக்குது, வெஸ்ட் தாம்பரமில் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது, காந்தி ரோடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் க்ளோவ் டென்டல் பார்க்கலாம். அண்ட் இது வந்து எவ்ரிடே ஒர்க்கிங், சண்டேஸும் ஒர்க்கிங் தான், எக்ஸப்ட் டியூஸ்டேஸ். அண்ட் 11 AM to 8 PM வரைக்கும் இருப்பாங்க. ஸோ உள்ளே நம்ம போகிறோம். அண்ட் உள்ளே போனால் நம்ம எல்லாமே இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் சில்ட்ரன் பார்க்கணுன்னாலும் சரி, ரூட் கெனால் பார்க்கணுன்னாலும் சரி, உங்கள் கடவாப்பல்ல பிரச்சனை இருந்தாலும் சரி, நார்மல் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக ஒரு சர்ஜன், டிஃப்ரெண்ட்டாக ஒரு டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு டென்டல்லே வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி. அண்ட் க்ளோவ் போனோடனே நம்ம அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து உள்ளே கூப்பிடுவாங்க ஆஸ் பர் ஆர்டர். அண்ட் ரொம்ப ஹைஜீனிக்காக அவங்களோட என்வாயர்மெண்ட் ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈவன் ஷூஸ்க்கு கூட நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அந்த மாதிரி கவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஷூ கவர் வந்து யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் பாப்பா வந்திருந்தாங்க. அதனால அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு இந்த சேர் இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ ஆனால் ரொம்ப சமத்தா கூட உட்காந்துருந்தாங்க. அண்ட் க்ளோவ் டென்டல் கிளினிக் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. நீங்கள் வந்து அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இவங்க தான் டாக்டர் ஜோவின். அண்ட் இவங்க தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து நியூலி ஓப்பன் பிரான்ச் இன் வெஸ்ட் தாம்பரம். ஸோ நான் வந்து அவங்களோட இதெல்லாம் கொஞ்சம் சுற்றி காட்டினாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அவங்களோட ஸ்டெரிலைசேஷன் ரூம். அண்ட் எல்லாமே ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்க. இவங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் எங்கேனாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதாவது ஒரு இடத்துல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் எல்லாமே இன்னொரு இடத்துலையும் இருக்கும். ஸோ நீங்கள் சென்னையில் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு ஊரில் கூட நீங்கள் போய் உங்கள் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். அது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப நல்லாவும் ஈஸியாகவும் இருந்தது. அண்ட் நம்ம திருப்பி எல்லார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க வேணாம். ஸோ எல்லாருக்கிட்டையுமே நம்ம டாக்குமெண்ட்டு, நம்மளோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். அண்ட் வந்து அவங்க என்னோட இதை பற்றி கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் ஆல்ரெடி கிளிப் போட்டிருந்தேன். ஸோ என்னோட பிரச்சனை அண்ட் எனக்கு என்ன பார்க்கணும் அப்படின்றத கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் கரண்ட்டாக வந்து எனக்கு ரூட் கெனால், அதாவது கடவாப்பல் வந்து முளைச்சி கொஞ்சம் பெயின் இருந்தது. அதனால அதை பற்றி அவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து அவங்க செக்அப் பண்ணாங்க. அண்ட் இதில் என்ன ஒரு இதுனா, அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்றது நம்மளாலையும் பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு முன்னாடியே ஒரு மானிட்டர், டிவி மானிட்டர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பின்னாடியும் ஒன்று இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடு நான் என்னென்ன அவங்க பார்க்குறாங்களோ எல்லாமே நமக்கும் காட்டுறாங்க. ஸோ எல்லாமே வந்து நமக்கு கிளியராக இருக்குது. ஸோ நம்ம பிரச்சனை இருக்குது நம்ம டீத்தில், நம்மளுக்கு இது இருக்குது, எக்ஸ்ட்ராவாக அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து அவங்க எனக்கு டீத்தில் எக்ஸ்ரே எடுத்தாங்க. பிகாஸ் எனக்கு ரூட் கெனால் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னனால எக்ஸ்ரே எடுத்தாங்க. இது ஒரு சின்ன இது மாதிரி தான். ஸோ இதை வச்சுட்டு நம்ம டீத் எல்லாமே நம்ம எக்ஸ்ரே எடுக்கலாம். ஸோ அதில் வந்து எனக்கு உள்ள பல் எவ்வளோ தூரம் க்ரோ ஆகிருக்கு இது எல்லாமே பார்த்து எனக்கு வந்து நல்ல டீட்டெயிலாக பொறுமையாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதான் என்னோடய டீத் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ என்னோடய டீத் வந்து ஒன்று வந்து வீங்கி இருக்குது, இன்னொன்று வந்து நார்மலாக இருக்குது. ஸோ அந்த வீங்கின பல் என்ன அப்படின்றதையும் காட்டினாங்க. சில பேருக்கு இது என்னடா பல்லு காட்டுறாங்க அப்படின்னு இருக்கலாம். பட் நான் எதுக்கு இது காட்டுறேன் அப்படின்னா, அந்தளவுக்கு அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ப்ரூஃப் சொல்லணும். நிச்சயமாக நீங்கள் போய் அவங்கக்கிட்ட போகும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதனால நான் வந்து இதெல்லாம் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து அவங்க ஜென்ரல் க்ளீனிங் பண்ணாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி, அதாவது கூச்சம் இருந்தது பல்லில். ஸோ ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் பொறுமையாக வந்து அவங்க ரொம்ப பொறுமையாக, ரொம்ப பேஷண்ட்டாக வந்து எனக்கு என்னோடய இது எல்லாமே அவங்க வந்து நல்லா பண்ணாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்க மெத்தட்ஸ் எல்லாமே இருந்தது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ வந்து கரண்ட்டில் இருக்கிற என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த ப்ராக்கெட்ஸ், அதாவது கிளிப் போடுறதுல, அண்ட் ஆல்சோ குழந்தைங்களுக்கு வந்து என்ன மாதிரி டீத் கேர் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் என்ன அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் எனக்கு ஆஃப்டர் பிக்சர். ஸோ அவங்களோட ஃபுல் ரூமோட இது காட்டுறேன். ஸோ தாம்பரமில் வந்து இதே மாதிரி 2
பிளேஸ் இருக்குது, 2 ரூம் இருக்குது. அண்ட் ஆல்சோ அவங்க நிறைய இடத்துல இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எங்கேனாலும் அவங்க புக் பண்ணிக்கலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடிக்கடி டென்டல் செக்அப் அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு தடவை டென்டல் செக்அப் பண்ணியே ஆகணும். அண்ட் ஆல்சோ க்ளீனும் பண்ணணும். பிகாஸ் நிறைய இடம் வந்து நம்ம ப்ரெஷ்ஷால் என்ன தான் டெய்லி 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணாலும் சில இடத்துல வந்து நம்மளால் ஒழுங்காக ப்ரஷ் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ நம்ம காஃபி குடிக்கிறோம் அண்ட் டீ குடிக்கிறோம் அண்ட் ஆல்சோ நிறைய சாப்பிட்றோம். இதெல்லாமே வந்து நம்ம டென்டல் ஹெல்த்தையும் வந்து அது அஃபெக்ட் பண்ணும். அண்ட் நிச்சயமாக நம்ம வந்து டாக்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் நம்ம அடிக்கடி செக்அப் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்வைசபிள். சார் என்ன சொல்கிறாங்க அவங்களோட கிளினிக் பற்றி, க்ளோவ் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். So it's not like a general dentist doing all specialty related. Okay. So mine is prostho. I take care of all dentures, crowns, prosthetic part, meaning replacing of the teeth or the hard tissue part. So in case of root canal, we have a specialist who comes for that. A surgeon for extraction, third molar removal, and for all the minor surgical procedures and all, we have surgeons. And alignment and all, we have orthodontists also. Okay. So we cater to basically all the needs, whatever needs patient needs, and it's like not just one person treating it. It's like a multidisciplinary approach we get in close. So it's not just me alone doing and planning the treatments. I will discuss it with my seniors, with my colleagues, with my peers. So we get like all our input and we give the best treatment. Okay. There's pedodontist. Pedodontist. Yeah, children have their own specialists. So okay, for all kids and all, we get our own specialist. Also we have pedo. ஸோ குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய ஐஸ்கிரீம், சாக்லேட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்கள ஃபஸ்ட்டில் இருந்தே அவங்களுக்கு நல்ல டென்டல் ஹேபிட் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பண்ணுறதுனால பார்த்து தான் குழந்தைங்க பண்ணுவாங்க. ஸோ ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து, வாய் கொப்பளிக்கிறது இருந்து அண்ட் ஆல்சோ எப்போவுமே வந்து பால் குடிச்சிட்டு வந்து முக்கியமாக அவங்க ப்ரஷ் பண்ணியே ஆகணும். அது நைட்டில் முக்கியமாக அதை பண்ணியே ஆகணும். நம்ம அட்லீஸ்ட் அவங்கள வந்து வாயாவது கொப்பளிச்சு விடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அது சின்ன பால் குடிக்கிற பசங்க, குட்டி பசங்களாக இருந்தாலும் நம்ம வந்து நல்லா மவுத்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணி விடணும். ஏன் அப்படின்னா பாலில் வந்து நேச்சுரலாகவே அந்த ஸ்வீட் இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அது கேவிட்டிஸ் எல்லாம் கொண்டு வர நிறையா இது பண்ணோம். அண்ட் பாப்பா ரொம்ப கலாட்டா பண்ணுறனால இங்கே உட்கார வச்சு சும்மா ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்தோம். அண்ட் ஆல்சோ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளாஸும் மவுத் வாஷும் யூஸ் பண்ணலாம். மவுத் வாஷ் வந்து கஷ்டமாக இருக்குது இல்லை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் மவுத் வந்து ஒரு டைமும் நம்ம சாப்பிட்டா நம்ம வாயை வந்து கொப்பளிக்காவது செய்யணும். அப்படி செய்கிறப்ப வந்து நம்மளோட பல்லில் இருக்கிற எல்லா கிருமியும் வெளியில் வந்துடும். அண்ட் நீங்கள் வந்து க்ளோவ் டென்டலில் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆல் ஓவர் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 310 கிளினிக்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே எல்லாமே வந்து ப்ரைஸிலாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக எல்லா இடத்துலையும் சார்ஜ் பண்ணுற அதே சார்ஜஸ் தான் இங்கேயும் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் சுத்தமான ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பார்க்குற வரைக்கும் பாய்.